ஜெபத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, கிருபை நிறைந்தவரே, அன்பின் தேவன் நீரே. கிருபை நிறைந்தவரே, அன்பின் தேவன் நீரே. என் ஜெபத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, என் ஜெபத்தை. நாம் இந்த ஜெபத்தை குறித்த காரியத்தை நேற்றைக்கு சில காரியம் பார்த்தோம். முதலாவது இன்ட்ரோடக்ஷனா ஜெபம் எவ்வளோ முக்கியம், இயேசு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்பதாய் சொன்னார். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்பதாக சொன்னார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஜெபத்திற்கு இயேசு முக்கியத்துவம் கொடுத்து பேசி இருக்கிறதை வேதத்தில் பார்க்கிறோம். அதனால் அவரை பின்பற்றின அப்போஸ்தலர்கள் சீஷர்களும் கூட ஜெபத்தை அதிகமாய் வலியுறுத்தி ஆதி திருச்சபையில் அவங்க ஜெபத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பேதுரு சொல்லுகிறார், சபை வளர்ந்து வந்தபோது சில பிரச்சனை வந்தபோது அதில் நாங்கள் இந்த பிரச்சனையில் கவனம் செலுத்த முடியாது, நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருக்க வேண்டும் என்று பேதுரு பதில் சொல்லுகிறார். அவங்க ஜெபத்திற்கும் வசனத்தை போதிப்பதற்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அப்போது வேதம் இயேசு அப்போஸ்தலர்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ இன்றைக்கு நாமும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இந்த ஜெபத்தை குறித்த ஒரு தாகம் இன்றைக்கு அநேகருக்குள்ளே வந்திருக்கிறது. ஜெபிக்கணும், நிறைய ஜெபிக்க வேண்டும் என்று. ஆனால் முழுமையாக அதை குறித்து அறிந்து கொள்ள நிறைய பேருக்கு விருப்பம். கடந்த நாட்களிலே ஜெபத்தை குறித்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்தின போது நிறைய பேர் தெளிவடைந்ததாக போகிற இடமெல்லாம் சொன்னாங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த நாளில் இந்த புஸ்தகத்தில் ரொம்ப எளிமையாக ஜெபத்தை குறித்த பல பரிமாணங்கள் சொல்லப்படுகிறது. இந்த ஜெபத்தை குறித்ததான பல அம்சங்கள் சொல்லப்படுகிறது. அதை நம்ம வசனத்தில் இருக்கிறத கொஞ்சம் தெளிவாக அறிந்து கொண்டால் நம்முடைய ஜெப வாழ்க்கையின் ஆழமாய் நம்ம ஜெபத்தில் கடந்து செல்ல முடியும். அதனால் நாம் ஏற்கனவே நேற்றைய தினத்தில் விளக்கி சொன்னேன். 1 தீமோத்தேயு 2:1 4 காரியங்கள், ஜெபத்தினுடைய 4 அம்சங்கள் சொல்லப்பட்டது. அதை குறித்து விண்ணப்பங்கள், ஜெபங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள். ஜெபம் என்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே 4 அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. ஒவ்வொன்று வித்தியாசமான ஜெபிக்கிற அம்சங்கள் என்பதை நம்ம விளங்கி கொள்ளணும். ஜெபம்னா எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரேயரை குறித்து வேதம் சொல்லுகிறது. அதில் முக்கியமான இந்த 4 காரியம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் மோசேக்கு சொல்லும் பொழுது தூப வர்க்கம் என்று ஒன்றை அவர் தயாரிக்க சொல்லுகிறார். 4 பொருட்கள் அதில் சேர்க்கப்பட்டு தூப வர்க்கம். இந்த தூப வர்க்கம் எதை குறிக்கும் என்றால் பரிசுத்தவான்களுடைய ஜெபத்தை குறிக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருப்பதை நான் நேற்றைய தினத்திலே உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது தூப வர்க்கம். வெளிப்படுத்தின விசேஷம் 5:8 வெளிப்படுத்தல் 8:3-4 அது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் என்று குறிக்கப்படுகிறது. அதே மாதிரி இயேசு ஒரு மாடல் பிரேயரை சொல்லி கொடுத்தார். மத்தேயு 6 பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அதே நம்ம சொல்லி கொண்டிருக்க வேண்டியது இல்லை. ஜெபம் பண்ண வேண்டிய மாதிரி ஒரு மாடல் ப்ரேயர். அதில் இந்த 4 அம்சங்களும் இருக்கும். விண்ணப்பம் இருக்கும், அதே மாதிரி ஜெபம் இருக்கும், அவர் வேண்டுதல் இருக்கும், அப்புறம் ஸ்தோத்திரம் இருக்கும். இந்த 4 அம்சங்களையும் இயேசுடைய சொல்லி கொடுத்த மாடல் ப்ரேயரில் பார்க்க முடியும். நம்ம இதை தெளிவாக அறிந்து கொள்ள. அதனால தான் நேற்றைய தினத்தில் ஒரு காரியத்தை குறித்து தியானித்த விண்ணப்பம். அது வெள்ளைப்போளம். அந்த விண்ணப்பத்திற்கு ஒரு நிழலாட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளைப்போளம் என்கிற பொருள் அந்த சேர்க்கப்படுகிறது தூப வர்க்கத்தில். அந்த பொருள் அது ஒரு பிசின் கசப்பு தன்மை உள்ளது. ஒரு மனிதன் இருதயம் காயப்படுத்தப்பட்டு மனம் கசந்து ஒரு உடைந்த உள்ளத்தோடு பாரத்தோடு விண்ணப்பம் பண்ணுவது. அன்னாள் அப்படி விண்ணப்பம் பண்ணினாள் என்று பார்த்தோம். தாவீது விண்ணப்பம் பண்ணினதை பார்த்தோம். யோசியா ராஜா விண்ணப்பம் பண்ணினது. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது 2வது ஜெபம். முதலாவது விண்ணப்பம், அடுத்தது ஜெபம்.
அதுக்கு குங்கிலியம் நிழலாட்டமாக சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த ஜெப தூபத்துக்கு செய்யப்படுகிறதுல 4 பொருளில் ஒன்று, முதல்ல வெள்ளை போல நேற்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு குங்கிலியம். குங்கிலியம் என்ற ஒரு பொருள் சேர்க்கப்படும்படி ஆண்டவரே சொல்லுகிறார். இது ரொம்ப ஆச்சரியமான சில காரியம் இருக்கிறது. ஏன்னா அந்த குங்கிலியம்னா என்னது அப்படின்னா, சமுத்திரத்தில் பாறைகளிலே காணப்படுகிற பாசி இருக்குதில்ல, அதை தின்று ஜீவிக்கிற ஒரு பிராணி. அது ஒரு கடல் பிராணி, கடலில் வசிக்கிற ஒரு பிராணி. அது அதனுடைய ஓடு ரொம்ப கடினமாக இருக்குமா. அந்த பிராணியிலிருந்து எடுக்கப்படுவது தான் குங்கிலியம் என்பது. அதாவது அந்த பிராணிக்கு கடினமான ஓடு உண்டு, ஷெல். அதை மூடி இருக்கிற ஷெல் கடினமாக இருக்குமா. அந்த பிராணியினுடைய ஷெல் வாசனை உள்ளது. அது அந்த ஓட்டை பொடியாக்கினா அதில் கிடைக்கிற ஒரு தோல் தான் குங்கிலியம் என்பது. புரியுதா? கடல் வாழ் ஒரு ஜீவன், அங்குள்ள பாசிகளை தின்று வாழக்கூடியது. அதனுடைய ஷெல் ஓட்டு பகுதியை அதை நொறுக்கி தூளாக்கினா ஒரு வாசனை தன்மையோடு கூடிய ஒரு தூள் கிடைக்கும். அதுக்கு பெயர் தான் குங்கிலியம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மோசைகிட்ட சொல்லி அது எங்கேருந்து கண்டு ஒரு செங்கடல் அந்த கரை அதில் தான் இருந்தாங்க. அப்போல்லாம் அந்த கடலில் இருந்து கொண்டு வந்திருக்கலாமோ என்று தோன்றுகிறது. எப்படி அந்த பொருளை கண்டுபிடிச்சி தான் அதை செய்கிறாங்க. அதுக்கு பேர் தான் குங்கிலியம். அது ஜெபத்திற்கு ஒப்புமையாக சொல்லப்படுகிறது. ஜெபம் என்பது ஒரு கடினமானது. ஜெபம் என்பது, அதாவது நம்ம நேற்றைக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்ம விண்ணப்பம் என்பது அப்படி கிடையாது. ஆண்டவரே ஒரு ஆண் குழந்தை கொடுத்த உமக்கே நான் தந்துடுறேன், அது மாதிரி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, அது மாதிரி அதாவது வரணும் செய்யணும் அப்படி ஜெபிக்கிறது அல்ல அது விண்ணப்பம். ஜெபம் என்பது அது செய்யுங்க ஆண்டவரே, அது நடக்கணும் ஆண்டவரே, அப்படி உறுதியாய் நிற்பது. எப்படி இந்த கொங்கிலியம் என்கிற பொருள் கடினமாக இருக்குதோ அதே மாதிரி ஜெபம் ஒரு கருத்தாய் ஊக்கமாய் ஜெபிப்பது. அதற்கு நாங்கள் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் பாருங்கள். வேத புஸ்தகத்தில் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 316வது பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியிலே மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஜெபம் எவ்வளோ வல்லமை உள்ளது பார்த்தீங்களா? தேவன் எத்தனை வல்லமை உள்ளவரோ ஜெபம் அத்தனை வல்லமை உள்ளது. ஜெபம் ஒரு கடினமாய் ஊக்கமாக ஜெபிக்கணும், கருத்தாக ஜெபிக்கணும். ஜெபம் என்பது அதாவது இந்த ப்ரேயர் என்பது ஒரு டிஃப்ரெண்டானது. எலியா அந்த ஜெபத்திற்கு உதாரணமாய் சொல்லப்படுகிறார். நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், ஆனால் ஜெபம் வந்துட்டால் கருத்தா அவர் ஜெபிக்கிறார். ஒரு இடத்துல அவர் ஜெபிக்கிறார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். மரித்து போன பிள்ளைக்காக ஜெபிக்கிறார். பிள்ளையினுடைய உயிர் திரும்பி வந்து விடுகிறது. அவர் கர்மேல் பர்வதத்தில் ஜெபிக்கிறார், அக்னிக்காக ஜெபிக்கிறார். அக்னி இறங்கி வருது, என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும். ஒரு கடினமாக அந்த ஜெபத்தை வாசிக்கும் போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். அக்னி இறங்கி வருகிறது. மழைக்காக ஜெபிக்கிறார். அவர் அந்த மேகம் எழும்பி வரும் வரைக்கும் விடாதபடி பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபிக்கிறார். நமக்கு சித்தமான மழை கொடுங்க ஆண்டவர், அப்படி போகிறதில்ல, வரணும் மழை, அது உம்முடைய சித்தம், நீர் குறித்திருக்கிறீர், அது நடக்கணும், அப்படி அவர் ஜெபிப்பது. அதைத்தான் நம்ம எலியாவை அந்த ஜெபத்திற்கு உதாரணமாக எலியாவுடைய வாழ்க்கை, அவருடைய ஜெபம் சொல்லப்படுகிறது வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ரோமர் 15:32 பாருங்கள், இன்னும் தெளிவாக இருக்கும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். அது 225வது பக்கம். புதிய ஏற்பாட்டில் 225வது பக்கம் பாருங்கள். பவுல் ஒரு அனுபவம் சொல்கிறார். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானுடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபத்தில் போராடுகிறேன், நான் முழங்காலில் நின்று போராடுகிறேன், அதாவது யுத்தம் பண்ணுகிறேன், போராடுகிறேன். நீங்கள் அப்படி போராடணும். அதனால் ஜெபம் என்பது அவ்வளோ கடினமானது. இதான் நம்மளை ஸ்ட்ரெயின் பண்ணி ஊக்கத்தோட கருத்தாக பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் போராட வைப்பது. பவுல் சொல்ற, நான் ஜெபத்தில் போராடுகிறேன்.
சாதாரணமான ஜெபம் அல்ல. அது பெற்றுக்கொள்ளுவதற்கு இது செய்யணும், இது நடக்கணும், ஆண்டவர் இதை நிறைவேற்றணும், இது தேவ சித்தம், அதை அறிந்து போராடி ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்வது அதான் ஜெபம் என்பது. ஏன்னா குங்குலியம் கூட அது பொடியாக இருந்தால் கூட அது கடினத்தன்மையாக இருப்பதை போல காணப்படும். அப்போ நொறுங்குண்ட உள்ளத்திலிருந்து உறுதியான ஊக்கமான தீர்மானமுள்ள ஜெபம் ஏறெடுக்கப்படுவது. நொறுங்கின இருதயமாக தான் இருக்கும், ஆனால் ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா ஊக்கமாக பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் கடினமாக போராடி ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்வது. அதில் ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்டால் யாக்கோபு. ஆதியாகமும் 32 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. வேத புஸ்தகத்தில் ஆதியாகமும் 32 அதிகாரம் எடுங்க. ஆதியாகம் 32 அதிகாரம் எடுத்துட்டிங்களா? பழைய ஏற்பாட்டில் 42வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 42வது பக்கம், ஆதியாகமும் 32 அதிகாரம் 26வது வசனம் பாருங்கள். 26வது வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு யாக்கோபு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். சரிங்களா? இது எப்படி இருக்கு ஜெபம்? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன். பிடிவாதமாய் கருத்தாய் போராடுகிற ஜெபம். அந்நாள் இப்படி ஜெபம் பண்ணாங்களா? இல்லை. ஆண்டவரே, மன கசந்து அழுது நொறுங்கொண்ட உள்ளத்தோட, ஆண்டவரே, என் மேலே இறக்கப்பட்டு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தா உமக்கே தந்துடுறேன், கொடுத்தால் அப்படிதான் ஜெபம். ஒரு ஆண் பிள்ளை எனக்கு தாரும், என் நிந்தையை மாற்றும், எனக்கு இந்த அற்புதம் செய்யும், உம்மை விடமாட்டேன். அப்படி அவள் ஜெபிக்கவில்லை. அது விண்ணப்பம். அதனால தான் வித்தியாசம் நீங்கள் புரிந்து கொள்ளணும். வித்தியாசமான சூழ்நிலையில் வித்தியாசமாக நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற ஜெபம், காயப்பட்ட உள்ளத்தோட ஒரு கதறி ஜெபிக்கிற ஜெபம் வேறு, தேவ சித்தத்தை அறிந்து போராடி ஜெபிப்பது என்பது வேறு. இங்கே யாக்கோபுக்கு ஒரு பெரிய நெருக்கம்தான். அவருடைய இருதயம் நொறுங்கி இருந்தது, பெரிய ஆபத்தை எதிர்நோக்கி இருக்கிறார். சொந்த சகோதரன் அவரை கொலை பண்ணுவதற்கு வைராக்கியமாய் வருகிறான். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றாதான் சூழ்நிலை மாற முடியும். அதனால் போராடி ஜெபிக்கிறான். தேவனோடும் மனிதரோடும் போராடி ஜெயித்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே சொல்லார், நீ போராடி இனி என்னை தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு கர்த்தரை சொல்லுகிறார். அந்த அளவிற்கு அவருடைய ஜெபம் காணப்பட்டது. நாம் அப்படி ஜெபிக்கணும். சில சமயத்தில் சில காரியம் இந்த தேவ சித்தன்னு அறிஞ்சிட்டா அந்த மாதிரி போராடி கருத்தாக நம்ம ஜெபிக்கும் போது அதில் அற்புதம் நடப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். போராடி ஜெபிக்கிறார். ஒரு சமயம் நான் அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஊழியெல்லாம் முடிச்சுட்டு இரவு ராத்திரி சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு படுத்தாச்சுறேன். கிட்டத்தட்ட நடு இரவு நேரம் இருக்கும். என்னுடைய வீட்டு கதவை ஊழியத்தில் இருக்கிற எங்கள் கேம்பஸ்லேருந்து ஒரு சகோதரர் கதவை தட்டினார். என்ன விஷயம் என்று கேட்டேன். அவர் சொன்னார், ஒரு குடும்பம் வந்திருக்கிறாங்க, ஏதோ அவசரமாக ஜெபிக்கணும் அப்படின்னு பேசப்போது ஒரு வாலிப மகன் பாய்சன் மருந்து குடிச்சிட்டான், ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்குது, நேசரத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறான். டாக்டர்ஸ் கேரண்டி சொல்ல முடியாது, அது 12 மணி நேரம் 24 மணி நேரம் கழிச்சே தான் அவன் பிழைப்பானின்னு சொல்ல முடியும் என்பதாக சொல்லிட்டாங்கன்னு அந்த பேரண்ட் கண்ணீரோடு நிற்கிறாங்க. தகப்பனார் நல்ல விசுவாசி, ஜெபிக்கிறவர். அப்போ ஒரு விசுவாச குடும்பத்தில் பையன் இப்படி பண்ணிட்டானா, அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஜெபம் பண்ணு. தெளிவாக ஆண்டவர் பேசினதை நான் ஆவியில் உணர்ந்ததுனால இது தேவ சித்தம், ஆண்டவர் அனுப்புகிறார். சரி நான் வரேன்னு சொல்லிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி கொண்டு நடு இரவுக்கு அங்கே போனோம். ஹாஸ்பிட்டல் அங்கே போனால் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, பல ட்ரிப்ஸ்லாம் ஏற்றுறாங்க. குடும்பத்தார் எல்லாம் அவங்களுடைய தாயார், சகோதரிகள், சகோதர ஃபேமிலி எல்லாம் நிறைய நின்று அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா வாலிப பையன் உயிர் ஊசலாடுது. டாக்டர்ஸ் இப்போ திட்டமாக சொல்ல முடியாது, எனி டைம் என்ன வேணாலும் நடக்கலான்னு சொல்லிட்டாங்க, தெரியாது. நான் போய் பார்க்குறேன், அவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஜெபிக்க முடியுது. ஒரு போராட்டம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஆவி அவனுடைய உயிரை எடுக்க போராடுவதை என் ஆவியானவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். அந்த ஆவியின் பிடியிலிருந்து அவனை விடுதலை ஆக்கணும். ஏன்னு சொன்னால், இப்போ அவன் இறந்துட்டா அந்த ஆத்மா நரகத்துக்குள்ளே போய்விடும். அவன் உயிர் பெற்று வந்தால் ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் சாத்தான் அவனுடைய உயிரை எடுக்க போராடுகிறான்.
அப்போ ஒரு போராட்ட ஜெபம் பண்ணி ஆகணும். அது தேவ சித்தம் தெளிவாக என்று அறிஞ்சு கொண்டேன். ஆனால் சூழ்நிலை பார்த்தா அங்கே போராடி ஜெபிக்க வழி இல்லை. அவங்களாம் அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ பரிதாபப்படுகிற நேரம் அல்ல, யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும். ஜெபங்களில் வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்வது இல்லை. அதனால தான் நிறைய கிறிஸ்தவங்க சரியாக ஜெபித்து ஆசீர்வாதம் பெறுவது இல்லை. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நம்ம நினைத்து கொள்ளுகிறோம். இல்லை, அழுது ஜெபிக்க வேண்டியதுக்கு அழுது ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்க வேண்டியது போராடி ஜெபிக்கணும், திறப்பில் நின்று மன்றாட வேண்டியதுக்கு மன்றாடணும். ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான சூழ்நிலை இருக்கிறாரு. ஆவியானவர் கைட் பண்ணுவார். இதுதான் இந்த சத்தியம் நமக்கு போதிக்கிறாரு. இப்போ எனக்கு தெளிவாக தெரிஞ்சிட்டு போராடி ஜெபிக்கணும்னா இங்கே முடியும். இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. இதோட சேர்ந்து எப்படி ஜெபிக்க முடியும்? அவங்க ஜெபிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை யாரும். அதனால் தனியாக ஒரு ரூம் கிடைக்குமா ஜெபிக்கிறதுக்குன்னு கேட்டேன். அங்கே போனால் அங்கே ரூம் இல்லாத அந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி, பழைய ஆஸ்பத்திரி, ரூமெல்லாம் இல்லை. அப்படின்னா ஒரு ரூம் இருக்குது, கிச்சனாக பயன்படுத்துகிறது, மூடி கிடக்குது. அதை திறந்து பார்த்தா இருட்டாக இருக்குது, ஒரு வெளிச்சம் லைட்டு கூட இல்லை. மெழுகுவத்தி இருக்கான்னு கேட்டு வாங்கி மெழுகுவத்தியை பொருத்தி அந்த ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆவியானவர் அர்ஜு பண்ணுறார். ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரம் ஜெபம் பண்ணுங்க, போராடுங்க, அவனை விட்டுறாதுங்க, ஆத்மாவை விட்டுறாதுங்கன்னு சொல்லி. அப்போ என் கூட ஒரு சகோதரர் வந்திருக்கிறார், என் ஊழியத்தில் இருக்கிற சகோதரர் வந்திருக்கிறார். நாங்கள் 2 பேர் தான் போயிருக்கிறோம். குரு மாசிலாமணின்னு சொல்லி இப்போ நல்ல அருமையாக தனி ஊழியம் செய்கிறாங்க. நாங்கள் 2 பேர் தான் போயிருக்கிறோம். நான் சொன்னேன் நம்ம இந்த ரூமில் ஜெபிக்கலான்னு சொல்லி. கரண்ட்டுக்கு லைட்டு கூட கிடையாது, மெழுகுவத்தியை பொறித்து வச்சு நாங்கள் 2 பேரும் முழங்கால் படிக்கிட்டோம். 2 பேரும் ஒருவனுப்பட்டு நான் சொன்னேன், பிசாசனுடைய உயிரை இருக்க போராடுகிறான், ஆண்டவர் அவனை காப்பாற்ற விரும்புகிறார். இப்போ ஒரு போராடி நம்ம ஜெபிச்சு ஆகணும். அந்த ஜெபத்தில் தான் அவனை மீட்க முடியும். நாங்கள் 2 பேரும் ஜெபிக்கார ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஒரு போராட்ட ஜெபம் பண்ணுறோம். அந்த உயிரை திரும்ப எடுக்கணும், அந்த ஆத்மா வேணும், அவன் திரும்ப உயிரோடு வந்தால் தான் அவன் ரட்சிப்பை பற்றி சொல்ல முடியும். நான் சொன்ன ஆண்டவர் அந்த உயிரை திரும்ப தாங்க, நான் அவனுக்கு ரட்சிப்பை பற்றி சொல்லி அந்த ஆத்மாவை குறித்து நான் கரிசனையாக பேசுவேன், அதுக்காக அந்த உயிர் திரும்ப வரணும்னு சொல்லி நாங்கள் யுத்தம் பண்ணி ஜெபிக்கிறோம். 2 பேரும் போராடி ஜெபிக்கிறோம். ஒரு பொல்லாத ஆவி நிற்கிது, அப்படியே அவன் உயிரை எடுக்கிற அந்த ஆவி நிற்கிது. என் ஆவிக்குரிய கண்களில் தெளிவாக தெரிகிறான். சொல்கிறேன், அந்த ஆவி வந்திருக்குது. நம்ம ஜெபிக்க ஆரம்பித்த உடனே அதை போராடுகிறது. இப்போ ஜெபிக்கலாம். 2 பேரும் பல நிமிட நேரம் அந்நிய பாஷையிலே நாங்கள் ஜெபம் பண்ணினோம். அந்த பிசாசை எதிர்த்து இந்த ஆத்மா விடுவிக்கப்படணும், அவனுடைய ஜீவன் வேணும், அந்த அவனுக்குள்ளே உயிர் திரும்ப வரணும், அவன் உயிர் பெற்று எழும்பணும், அந்த ஆத்மா நரகத்துக்குள்ளே போய்விடக்கூடாதுன்னு பெரிய ஒரு யுத்தம். பல நிமிட நேரம் ஆவில நிரம்பி அந்நிய பாஷையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ணி அந்த 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 இடத்துல, ஏன்னா அங்கே லைட்டே கிடையாதுன்னு பாருங்கள். அப்போ ஃபேனும் கிடையாது, காற்றோட்டம் கிடையாது. ஆனால் ஒரு ஆத்மா எவ்வளோ முக்கியமானது. அதனால நாங்கள் போராடி ஜெபிச்சு பல நிமிட நேரம் அந்த ஆவியனுடைய கிரி அழிக்கப்பட்டதை ஆண்டவர் தெளிவாக காண்பித்தார். அதன் பிறகு ஆவியில் அப்படியே ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், அந்த போராட்டம் நின்று ஒரு ஆவியில் ஒரு களி கூறுதல் வந்தார். அப்போ துதிக்க ஆரம்பித்தோம். நான் சொன்ன கர்த்தர் விடுதலை கொடுத்துட்டாரு, கர்த்தர் ஜெயம் கொடுத்துட்டார், இனி ஒன்றும் செய்யாது. நாங்கள் 2 பேரும் அந்த பேரண்ட்ஸ் அவங்கள பார்த்துட்டு, இனி ஒன்றாகாது, அவன் பிழைச்சிக்கிடுவான், மரண கண்ணியிலேருந்து ஆண்டவர் தப்பி வச்சிட்டாரு, அவன் சுகமாகி வீட்டுக்கு வந்தோடனே என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க, நான் அவனோட பேசணும்னு சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி சுகமாகி அந்த தகப்பனர் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி ரட்சிப்பை பற்றி பேசி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். இது மாதிரி பல அனுபவங்கள் உண்டு. ஜெபத்தில் சில காரியம் சொல்லும்போது போராடி தான் நம்ம மீட்டு எடுக்கணும். அப்போது அந்த ஜெபம் அவ்வளோ கடினமானது. ஆண்டவருக்கு சித்தமான அவனை உயிரோடு கொடுங்க அல்லது எடுத்து அப்படி ஜெபிக்க முடியாது. அது தெளிவாக ஆண்டவர் பேசிட்டார். அவருடைய சித்தம் அறிஞ்சிட்டா நம்ம போராடி தான் ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும். உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில கூட உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் ரட்சிக்கப்படணும், ஒரு பாவ அடிமைத்திலிருந்து விடுதலை பெறணும்னா அது தேவ சித்தம், விடுதலை பெறணும். இயேசு அவங்களுக்காக ரத்த சிந்தி இருக்கிறார். யுத்தம் பண்ணணும். நீங்கள் அவங்கள ஒரு பாவம் செய்ய வைக்கிற ஆவி, அந்த ரட்சிப்பை தடுக்கிற ஆவி, அந்த ஆவியோட எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெபிச்சு தான் நீங்கள் மீட்டு கொண்டு வரணும். ரட்சிக்கப்படாத உங்களுடைய குடும்பத்தாருக்காக அப்படி தான் நீங்கள் ஜெபிச்சு ஆகணும். அது ஒரு கடினமான ஒரு காரியம். பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஜெபம் பாருங்கள். யாக்கோபு ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி நாமும், அதாவது இந்த ஜெபம் உரிமையோடு அதிகாரத்தோடு ஜெபிக்கிற ஜெபம்.
இந்த ஜெபம்னா நீங்கள் ஆண்டவரோடு நெருக்கமாக நீங்கள் இருந்து ஒரு அதிகாரத்தோட உரிமையோட ஜெபிக்கிறாரு. மற்ற ஜெபத்தை போல அல்ல, ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வது. முக்கியமாக எலியாவுடைய வாழ்க்கையிலேருந்து பாருங்களேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் எடுங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். இது பழைய ஏற்பாட்டில் 453வது பக்கத்தில் இருக்குது. 453 பக்கம் எடுத்துட்டிங்களா? 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் 21 வசனம் பாருங்கள். அவர் ஒரு விதவையின் வீட்டில் தங்கி இருக்கிறாரா, அந்த மகன் மரிச்சிட்டா, அவனும் ஒரு இளம் வாலிபன். அப்போ தாய் அழுகிறாங்க, என் பிள்ளை மரிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. ஒரு வயசானவங்க 90 வயசு 100 வயசுன்னா கூட சரி வயசாயிட்டுன்னு சொல்லலாம். சின்ன பையனில் தாயினுடைய உள்ளம் காயப்பட்டிருக்குது, ரொம்ப பாரம். அப்போ எலியா என்ன பண்ணுறாரு, அவனை கொண்டு போய் அவனுடைய அறையிலே வைத்து தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார் பாருங்களேன். 20-21 அந்த 1 ராஜாக்கள் 17-20-21. என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்பர விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அவருடைய ஜெபத்தை பார்த்தீங்களா? என் தேவனாகிய கர்த்தாவே, ஓ லார்ட் மை காட், உரிமையோடு ஜெபிக்கிறார். பார்த்தீங்களா? அந்த ஜெபம் பாருங்கள், உரிமையோட. நீர் என் தேவன், என் தேவனாகிய கர்த்தர், உம்மால எதை செய்ய முடியும் சொல்லிட்டு இந்த பிள்ளையின் ஆத்மாவை இவனுக்குள் திரும்பி வர பண்ணும் அதிகாரத்தோடு ஜெபிக்கிறார். உரிமையோடு ஆண்டவரை பார்த்து பேசி அதிகாரத்தோடு ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தில் தான் இது முடியும். அதற்கு நீங்கள் ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் இப்படி ஜெபிக்க முடியும். சும்மா வாரத்தில் ஒரு நாள் 5 நிமிஷம் ஜெபிச்சிட்டு என் தேவனாகி கர்த்தாவே நான் சொல்கிறேன் அப்படிலாம் நீங்கள் விட முடியாது. ஆண்டவரோட நெருக்கமாக இருக்கணும். டெய்லி அவரோட பேசி ஜெபம் பண்ணி க்ளோஸ் வாக் வித் காட், ஆண்டவரோட நெருக்கமான அனுபவத்தில் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், என் தேவனாகிய கர்த்தாவே அற்புதம் செய்யுங்க, நான் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற விடுதலை உண்டாகட்டும். அப்போ தான் நீங்கள் அதிகாரத்தோட உரிமையோடு ஜெபிக்க முடியும். அதனால் ஜெபிக்கிற பிள்ளைகள் நீங்கள் ஆண்டவரோட நெருக்கமான ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்கி கொள்ளணும். தினந்தோறும் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில் துதித்து தேவனோட உள்ள ஐக்கியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த எலியா மாதிரி ஜெபிக்கலாம். பார்த்தீங்களா? அவர் எவ்வளோ அதிகாரத்தோடு ஜெபிக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர், நீர் பிள்ளையினுடைய ஆத்மா வேணும் திருப்பி அனுப்பும். அந்த மாதிரி ஒரு ஜெபம் பாருங்கள். அந்த ஜெபந்தான் வல்லமை உள்ளது. உரிமையோடு ஜெபி. அப்படி தான் மழைக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவர் எலியாவின் சத்தத்தை கேட்டு மழையை அனுப்பினார் என்பதாக பார்க்கிறோம். ஜெபம் கடினமாக தான் தோன்றும். ஜெபத்துக்கு தடைகள் வரும். நல்லா அறிந்து கொள்ளுங்க, ஜெபத்துக்கு தான் தடை வரும். ஏன்னா ஜெபம் சாத்தானுக்கு பிடிக்காத ஒன்று. ஜெபம் சாத்தானை பாதிக்கும், அவனுடைய ராஜ்யத்தை பாதிக்கும், அவனை முடக்கி போட்டு விடும். அதனால ஜெபத்தை தடுக்க பிசாசு முயற்சி பண்ணி கொண்டே இருப்பான். தானியேலுடைய வாழ்க்கையில் பாருங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் தானியேல் தினம் 3 வேளை ஜெபிக்கிறவர். இது பாபிலோன் தேசத்தில் சாத்தானை செயல்விட முடியாமல் முடக்கி போட்டு விட்டது. தானியேல் வழக்கமாக ஒரு முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற மனிதர். தினமும் 3 வேளை முழங்கால் படியிட்டு ஆண்டவரை துதித்து ஜெபம் பண்ணுகிற ஒரு பழக்கம் உள்ளவர் தானியேல். அந்த ஜெபம் கிரமமாக கரெக்டாக தினமும் தொடர்ந்து செய்து வந்ததுனால அவருடைய ஜெபத்தில் ஒரு வல்லமை இருந்தது. பாபிலோன் தேசத்தில் சாத்தானால் செயல்பட முடியலை, முடக்கப்பட்டு விட்டான். அப்போ சாத்தான் பார்க்குறான், தானியேலுடைய ஜெபத்தை நிறுத்தினாதான் நான் செயல்பட முடியும், அல்லது இந்த தேசத்தில் என் காரியம் பலிக்காதுன்னு சொல்லி தான் அவனுடைய ஜெபத்தை தடுக்க தந்திரமாய் அவனுக்கு விரோதிகளை எழுப்பி அவனுடைய ஜெபத்துக்கு விரோதமாக சட்டத்தையே கொண்டு வரும்படி கிரியை செய்கிறான். பாருங்கள், ஜெபிக்கக்கூடாது, 30 நாள் ஜெபிக்கக்கூடாது, ஒன்லி 30 days தான். யாரும் ராஜாக்கிட்ட தான் விண்ணப்பம் பண்ணணும், கடவுள்கிட்ட கூப்பிடக்கூடாது. தானியேலுடைய ஜெபத்தை தடுக்க சாத்தான் அவ்வளோ முயற்சி பண்ண காரணம் என்ன? தானியேலுடைய ஜெபம் சாத்தானுடைய கிரியைகளை முடக்கினது, பாதித்தது. அவனால் செயல்பட முடியல. நீங்கள் சரியாக ஜெபிச்சிங்கன்னா உங்கள் கிராமத்தில், பட்டணத்தில், உங்களுடைய பகுதியில் சாத்தானை முடக்கிவிட முடியும். உங்களுடைய ஜெபம் அவ்வளோ வல்லமை உள்ளது. ஆனால் கடினமாக போராடணும். அப்போ தான் அந்த பலனை நீங்கள் பார்க்க முடியும்.
அதனால்தான் நீங்கள் ஜெபம் பண்ண கடினமாய் தோன்றும்போது போராடி ஜெபம் பண்ணுங்கள். ஒரு தேவ மனிதர் சொல்லுகிறார், when it is hard to pray, pray hard. கடினமாக இருக்குது ஜெபிக்கிறதுக்குன்னா நீங்கள் போராடி ஜெபம் பண்ணுங்க. அதனால ஜெபத்தை விட்டுறக்கூடாது. தானியேல் ஜெபத்தை நிறுத்தலை, பார்த்தீங்களா? முடியாது. சிங்க கேபியில் போட்டனாலும் போடுங்க, ஜெபத்தை மட்டும் நிறுத்த மாட்டேன். ஏன்னா ஜெபம் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். இந்த டிபிஎம் சர்ச் இருக்குல்ல, தி பெண்டிகாஸ்டல் மிஷன் சர்ச்சில் பாஸ்டர் மனாசேன்னு ஒரு தேவ மனிதர் இருந்தார். அவங்க இரும்புலியூர், அவங்க ஹெட் ஆஃபீஸில் அவங்க அந்த தலைமை சபையில் பொறுப்பாக இருந்து நிறைய ஊழியங்களை செய்தவங்க. அவங்க நல்ல ஒரு தேவ மனிதர். எனக்கு ரொம்ப பழக்கம் இல்லை, அவங்கள பற்றி கேள்விப்பட்டு அவங்கள பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. அதனால் அவங்கள பார்க்க நான் ஒரு நாள் போயிருந்தேன், இரும்புலியூரில் அவங்கள பார்க்க போயிருந்தேன். அப்போ பார்க்க போனபோது நாங்கள் 2 பேரும் தனிமையாக உட்காந்து, நிறைய பேர் இருந்தாங்க, அப்புறம் தனியாக பேசணுன்னு சொல்லி நிறைய காரியம், ஆவிக்குரிய அனுபவத்தில் அவங்க சொல்ல 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 தெர்லிங்கான காரியங்கள். அதில் அப்படி ஒரு தேவ மனிதர், தேவனோடு கூட ஒன்றித்திருந்த ஒரு தேவ மனிதர். அவங்க தேசத்துக்காக ஜெபம், அதில் ரொம்ப விசுவாசம். நம்முடைய ஜெபம் தேசத்தில் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரும், இது ரொம்ப அவசியம் என்பதெல்லாம் அவங்க ரொம்ப உற்சாகமாக சொல்லி என்னை உற்சாகப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. அப்போது அவங்க ஒரு அனுபவத்தை சொன்னார்கள். இதைத்தான் தேவ மனிதர்கள் விளங்கி கொள்ளணும். அவங்க சொன்னாங்க, சில வருஷத்துக்கு முன்னால், இப்போ அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிட்டாங்க. அவங்களுடைய மரணம் என்னை ரொம்ப பாதித்தது. ஒரே ஒரு முறை தான் சந்தித்து பேசணும், ஆனால் அவனுக்கு அதிக நேரம் உட்காந்து பேசணும். அந்த ஒரு சந்திப்பே என்னை ரொம்ப கவர்ந்து கொண்டு மறுபடியும் நான் போய் அவங்கள பார்க்கணும், அவங்களுடைய அனுபவங்கள்லாம் கேட்கணும் ஆசையாக இருந்தபோது தேவன் அவளை எடுத்து கொண்டார். என்னை அது ரொம்ப பாதித்தது. ரொம்ப வயசானவங்களும் கிடையாதவங்க, நல்ல ஒரு தேவ மனிதர், தரிசனம் உள்ளவர், ஜெப வீரர் அவர்கள். அவங்க சொன்ன அனுபவங்களில் ஒன்று நான் சொல்கிறேன். அவங்க சபையிலிருந்து ஒரு பட்டணத்தில் அவங்கள அந்த ஜெப வீட்டுக்கு பாஸ்டராக அனுப்புகிறாங்க. இவங்க போய் அந்த பட்டணத்தில் பெரிய சபை, டிபிஎம் சபைக்கு பொறுப்பாகிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர், நாங்கள் போன பிறகு எங்கள் விசுவாசிகள் நிறைய வர்றாங்க, 1000க்கு மேலே வர்றாங்க, நல்ல ஜெபம், பாட்டு, எல்லா வசனம் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த பட்டணத்தை நான் பார்த்தபோது பட்டணம் பாதிக்கப்பட்டு கிடந்தது, இருளின் சக்திக்குள்ளே கிடந்தது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம், வேசித்தனம், பலவிதமான பாவங்கள் பட்டணத்தில். அதனால் பட்டணமே பாவத்தினால் சீரழிந்து இருளின் ஆதிக்கத்தினுடைய கிரியைகளை பார்க்க முடிந்தது. என்னடா அது இந்த மாதிரி இருக்கு இந்த பட்டணம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, குடி, வெறி, விபச்சாரம், வேசித்தனம் நிறைஞ்சிருக்குதே. அவங்களுக்குள்ள ஒரு பாரம். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிச்சாங்களா, ஆண்டவரை, நாங்கள் ஒரு சபையுந்தான் வெளிச்சம், சபை தான் பூமிக்கு வெளிச்சம், நாங்கள் தானே வெளிச்சம், ஆனால் இருளின் ஆதிக்கம் இந்த பட்டணத்தில் இவ்வளவு இருக்குது, எங்கே பார்த்தாலும் அநியாயங்கள், அக்கிரமங்கள், இந்த மாதிரி கொலையும் கொள்ளையும் அசுத்தங்களும் நடக்கிறதே. ரொம்ப பாரப்பட்டவன் ஆண்டவர் சொன்னார், யுத்தம் பண்ணேன், ஜெபம் பண்ணேன்னு சொல்லி ஒரு ஜெபம் ஆரம்பித்தாங்க. ஜெபம் ஆரம்பித்து தன்னுடைய சபை மக்களை வச்சு உபவாசம் பண்ணி ஜெபம். அவங்க ஜெபிச்சாங்களா பட்டணத்துக்காக. சபையாரை ஒரு கூட்டத்தை கூட்டி ஜெபிக்க வச்சாங்க. தொடர்ந்து பட்டணத்துக்காக போராட்ட ஜெபம். இந்த பட்டணத்தில் கிரியேச்சுகிற விபச்சாரத்தின் ஆவி முடக்கப்படணும், குடிவெறியின் ஆவி முடக்கப்படணும், இந்த கொலை வெறியின் ஆவி முடக்கப்படணும், ரத்தம் சிந்துதல் நிறுத்தப்படணும். என்னென்ன பாவத்தை கொண்டு வந்து வாலிபர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிற ஆவிகள், அதெல்லாம் எதிர்த்து அவங்க ஜெபிச்சாங்களாம். தன்னுடைய கூட ஒரு கூட்ட மக்கள் அவங்களோட இணைந்து அந்த ஃபெய்த்தோமில் ஜெபிச்சாங்க. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? சில மாதத்துக்குள்ள பட்டணமே மறுரூபமாக்கப்பட்டு விட்டார். எப்படின்னா அவங்க நல்ல அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், காவல்துறையில் உள்ளவங்க, அவங்களோடலாம் நல்ல ஒரு ஐக்கியம் வச்சுருப்பாங்க. அவங்க ரொம்ப ஞானமாக நல்ல செயல்படக்கூடியவங்க, தேவ மனிதர்ன்றதுனால நிறைய பேர் அவங்களோட ஐக்கியம். காவல்துறையில் இருக்கிறவங்களே அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள காவல்துறை உயர் அதிகாரி சொன்னாங்களே, நவ் சேஞ்சஸ் இன் த சிட்டி, நோ க்ரைம் இன் த சிட்டி. அந்த குற்றங்கள் எல்லாம் குறைந்து விட்டது. கொலை நின்று, ரத்தம் சிந்துதல் நிறுத்தப்பட்டது, கற்பழிப்பு நிறுத்தப்பட்டது. நிறைய மாற்றம் பட்டணத்துக்குள்ளே. காவல்துறை உயர் அதிகாரி ரிப்போர்ட் கொடுக்குற அளவுக்கு
பட்டணமே மாற்றப்பட்டது. எப்படி நடந்தது? ஒரு தேவ மனிதருக்குள்ள ஒரு தரிசனம் பெற்று தேவ சித்தத்தை அறிந்து யுத்தம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு பட்டணத்தை மாற்றி விட்டார். அப்போ ஒவ்வொரு சபையும் அவங்கவுங்க கிராமம் அவங்கவுங்க பட்டணத்துக்காக இப்படி ஜெபிக்க ஆரம்பித்தா என்ன நடக்கும்? தேசமே மறுரூபமாகும். இது ஒரு கடினமான ஒரு ஜெபம். அதுதான் நிறைய பேர் அது ரொம்ப கடினமாக ஸ்ட்ரெயின் பண்ணணும், போராடணும்ல. அதனால தான் நிறைய பேர் அது செய்கிறதில்லை. ஏன்னா மேலோட்டமாக ஜெபிச்சுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நிறையா பேர் ஆயிட்டோம். அதுதான் நிறைய பிரச்சனை. நம்ம முழங்காலில் நிற்கணும், யுத்தம் பண்ணணும், போராடணும், இந்த மாதிரி எண்ணங்கள் நிறைய பேருக்கு இல்லை. சிலர் பகல பிரசங்கம் பண்ணிட்டு ஜெபமே பண்ண மாட்டாங்க, முடிச்சுட்டு போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஜெபம் ரொம்ப கடினமானது. நான் அந்த தேவ மனிதர்கிட்ட பார்த்து அவங்க அனுபவத்தெல்லாம் சொன்னாங்க. என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினர். அவங்க என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தினாங்க. நீங்கள் செய்யுங்க, தொடர்ந்து செவிங்க என்பதாக. நான் மறுபடியும் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அவங்கள பரலோக ராஜ்யத்தில் கர்த்தரோடு இருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஏன் இதெல்லாம் நான் சொல்லுகிறேன் என்றால், இதான் சத்தியம், இதான் உண்மை, இதான் வேதம் சொல்லுகிற காரியம். தானியேல் பாருங்கள், அவனுடைய ஜெபத்துக்கு தடை வந்ததுன்னு தெரிந்து நிறுத்த முடியாது. சிங்க கபிலோனால் போடுங்க, ஜெபத்தை நிறுத்த முடியாது. ஜெபிக்கிற மனிதனை சிங்கம் தொட முடியாது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. போராடி முழங்கால் நின்று ஜெபிக்கிற மனிதனை சிங்கம் தொட முடியாது. தொட முடியல பாருங்க. என்னால் அவருடைய ஜெபம் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும்ல, அதான் முக்கியம். ஜெபத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் பாருங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்களேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது. ராஜா கையெழுத்து வச்சதை அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தினம் 3 வேளை முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். ஜெபத்தை நான் மறைச்செல்லாம் பண்ண மாட்டேன். நான் இதுக்கு பயந்து ஒடுங்கணும். நான் தேவனிடத்தில் ஜெபிக்கிறேன். என் ஜெபம் தேவனை போல வல்லமை உள்ளது. என் தேவன் பெரியவர்னு சொல்லி தைரியமாக ஜெபிக்கிறார். அந்த மாதிரி விசுவாசம். அவர் பாருங்க 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை. அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அப்போ ஜெபிக்கிறவங்களுக்குள்ள விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம்தான் மேலோங்கி நிற்கணும். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கும் போது தான் அதில் அற்புதம் நடக்கும். அதனால் நீங்கள் ஜெபிக்கும் போது இதை அறிந்து கொள்ளணும். ஜெபம் என்பது ஒரு போராட்டம். அது கடினமான ஒரு காரியம். அதில் தேவ சித்தை அறிந்தால் தான் நீங்கள் போராடி ஜெபிக்க முடியும். அதனால் முதல்ல நீங்கள் ஆண்டவரிடத்தில் நீங்கள் விண்ணப்பம் பண்ணி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிச்சு அதில் தேவ சித்தம் இன்னது என்பதை அறிந்து கொண்ட பிறகு நீங்கள் விசுவாசத்தோட வைராக்கியமாக ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது நிறைவேறிவிடும். இதைத்தான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம். இப்போ கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த ஜெப ஆவி தாங்க. தானியேலுக்குள்ள இந்த ஜெப ஆவி எனக்கு வேணும். நான் அப்படி ஜெபிக்கணும். நான் எங்கள் கிராமத்துக்கு எங்கள் பட்டணத்துக்கு சாத்தான செயல்பட விடக்கூடாது. ஜனங்களை பாழாக்குகிற பட்டணத்தை பாழாக்குற அந்த ஆவிகளுக்கு விரோதமாக நான் ஜெபிக்கணும். நான் ஜெபம் பண்ணி அதையெல்லாம் முடக்கணும். நான் யுத்தம் பண்ணணும். எனக்கு அந்த அபிஷேகம் வேணும். விரும்புகிறீங்களா? அந்த ஜெப அபிஷேகம், ஒரு ப்ரேயர் அனாயிண்டிங், அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகம் எனக்கு வேணும். ஜெப ஆவி எனக்கு வேணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? இப்போ ஜெபிக்க போகிறோம். முடிந்தவங்க முழங்கால் படிட்டு கொள்ளுங்க, அல்லது எழும்பி நிற்கணும்னா நின்று கொள்ளுங்க. இப்போ ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் எல்லாரும் ஜெபிக்கணும். கண்களை மூடி நீங்கள் ஆண்டவரை மட்டும் பார்க்கணும். ஆண்டவரை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகம் வேணும். நான் போராடி ஜெபிக்கணும், யுத்தம் பண்ணி ஜெபிக்கணும், சாத்தானுடைய கிரியைகளை முடக்கணும், பிசாசனுடைய வல்லமைகளை நிர்மூலம் பண்ணணும், மந்திரவாத கிரியைகளை நான் அழித்து நிர்மூலமாக்கணும், என் ஜனத்தை வஞ்சிக்கிற ஆவிகளை எல்லாம் நான் முடக்கணும். ஆண்டவரை தெய்வம் அல்லாதவர்களை தெய்வமாய் காண்பித்து என் மக்களை ஏமாற்றுகிற பிசாசின் வல்லமைகளை நாம் முடக்கணும். தவறான நம்பிக்கைகளை அடிமைப்படுத்தி என் ஜனங்களை சிறுமைப்படுத்துகிற ஆவிகள், குடிவரியின் ஆவிகள், விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள், லஞ்சம் ஊழலை கொண்டு வருகிற ஆவிகள், நாட்டை
நாளை பாழாக்குகிற ஆவிகள், ஆண்டவரை பொல்லாத அந்த ஆவிகளுக்கு விரோதமான யுத்தம் பண்ணணும். ஆண்டவரை அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும், என்னை நிரப்பும். தானியேலை போல ஜெபிக்க கிருபை தாரும். கேளுங்க கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், ஜெப அபிஷேகம் இறங்கட்டும், ஒவ்வொருவர் மேல ஜெப அக்னி இறங்கட்டும். தானியேலை போல யுத்தம் பண்ணி ஜெபிக்க, ஆண்டவரை எலியாவை போல யுத்தம் பண்ணி ஜெபிக்க, இப்பொழுது அந்த அபிஷேகம் இவர்கள் மேல இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த மகளை நிரப்பும், இந்த மகனை நிரப்பும், இந்த சிறு பிள்ளைகளை இந்த ஜெப அபிஷேகத்தினால் நிரப்பும், இந்த வயதான தகப்பனார் தாயாரை ஜெப அபிஷேகத்தினால் நிரப்பும். யுத்த அபிஷேகத்தை தாரும், யுத்தம் பண்ணி ஜெபிக்க கிருபை தாரும். நிரப்புங்க ஆண்டவரை, நிரப்புங்க ஆண்டவரை. ஒவ்வொருவரின் ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஒவ்வொருவருக்குள்ள வைராக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரை. கருத்தாக ஜெபிக்க, யுத்தம் பண்ணி ஜெபிக்க, ஆத்துமாக்களை பிசாசின் கையிலிருந்து பிடுங்கி எடுக்கிற ஜெபம் செய்யும்படியாய், பொல்லாதவருடைய கிரியைகளை முடைக்க போடுகிற அந்த ஜெபத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். இந்த மகள் மேல இறங்கட்டும். நிரப்புங்க நிரப்புங்க. சோர்வின் ஆவிகள் விலகட்டும், பலவீனத்தின் ஆவிகள் விலகட்டும். ஜெப அபிஷேகம் இறங்கட்டும். அக்னியாய் மாற்றுவீராக. தேசங்களை ஆண்டவருக்காய் சுதந்தரிக்கும்படியாய், பட்டணங்களை ஆண்டவருக்காய் சுதந்தரிக்கும்படியாய், பொல்லாத பிசாசின் வல்லமைகளை முடைக்க போடும்படியாய், அப்படி ஜெபிக்கிற வைராக்கியமுள்ள ஆட்களை எழுப்புவீராக. அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது அந்த அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொருவரை நிரப்பி ஆட்கொள்ளும். சிறு பிள்ளைகளும் எழும்பட்டும் ஜெபிப்பதற்காக. கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கினதற்காய் நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்குகிறாரு. அநேகர் நிரப்பப்படுகிறீங்க. புதிய பாஷைகளை ஆண்டவர் தருகிறார். யுத்த பாஷைகளை தேவன் தருகிறார். புதிய பாஷை நாவிலே வருகிறது. ஜெபிங்க ஜெபிங்க. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை தந்து விட்டீர், நிரப்பி கொண்டிருக்கிறீர், ஒரு சேனையை எழுப்பி கொண்டிருக்கிறீர். நன்றி. சாத்தானுடைய வல்லமைகளை மட்டங்கடிக்கிற, முட்டைக்க போடுகிற ஆண்டவரை ஜெப வீரர்களை எழுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரை. தானியேல்களை எழுப்புகிறதற்காக, எலியாக்களை எழுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரை. அப்படியே நீர் நிரப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஜெபத்தில் புதிய அனுபவத்தோடு நடத்தும். உம்முடைய அன்பின் கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நல்லா புரிந்து கொண்டிருப்பீங்க. மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு அந்த ஜெபத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதனால் வேண்டுதல், விண்ணப்பத்தை குறித்து நம்ம வேண்டுதலை குறித்து தியானிக்க போகிறோம். இன்டர்செஷன், அதாவது மன்றாடி ஜெபிக்கிறது, அப்புறம் ஸ்தோத்திர ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை தியானித்து நீங்கள் ஆழமாக உள்ளத்தில் பதித்து கொள்ளணும். நீங்கள் தொடர்ந்து அதை தியானித்து ஜெபிக்க தான் வித்தியாசங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா ஜெபனா எல்லாம் ஒரே மாதிரி நினைத்து கொள்ளுகிறோம். அந்தந்த சூழ்நிலை, அந்தந்த இடம், அந்தந்த காரியத்துக்கு ஏற்றபடி வேதத்தில் சொல்லப்பட்டபடி கரியத்தான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா அப்படியே அற்புதம் நடக்கும். அதனால்தான் ஆண்டவர் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நமக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நன்றி. இந்த புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கணும், சும்மா வாங்கி வச்சிடக்கூடாது. அடுத்த வாரத்துக்குள்ளே இன்னும் நீங்கள் வாசித்தரணும். ஒன்றை வாசித்து நீங்கள் அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம இதை பற்றி கற்றுக்கொள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன்.